வெல்கம் டு ஆத்மா. பேராசையினால் கிடைக்கும் மகிழ்ச்சி நிரந்தரமானதல்ல. அன்பும் மனிதநேயமும் எப்போது நிரந்தரமானது என்று மனிதன் உணர்கிறானோ அதுவரை இந்த உலகத்தில் பாவங்களுக்கு பஞ்சமே இருக்காது. இந்த உலகத்தில் இருந்து கொண்டு செல்வதற்கு அன்பை தவிர வேறெதுவும் இல்லை என்று நினைக்காத பாவிகளால் ஒரு அப்பாவி ஜீவனின் உயிர் பறிக்கப்பட்டது. தன் காதலனை தேடிச் சென்று தான் விரும்பிய வாழ்க்கை வாழலாம் என்று ஒரு நள்ளிரவில் புதிய பயணத்தை தொடங்கிய பிரியங்காவின் பயணம் யாரோ ஒரு சிலரால் நிறுத்தப்பட்டது. தன் காதலியோடு இணைந்து தானும் ஒரு புதிய வாழ்க்கையை வாழப்போகிறோம் என்று எண்ணிய நரேனுக்கு இது ஒரு பேரிடியாக விழுந்தது. இனி நரேன் என்ன செய்ய போகிறான்? தன் காதலியை நினைத்து வருந்த போகிறானா? அல்லது சரி, அவள் போய்விட்டாள், இனி அடுத்த பெண்ணை காதலிக்க போய்விட்டானா? வாருங்கள் பார்க்கலாம். விட மாட்டேன்டா, உங்களை யாரையும் விட மாட்டேன். ஒவ்வொரு உயிரா உருவை எடுப்பேன். போலீஸ் என்ன சொல்றாங்க? இன்வெஸ்டிகேஷன் போயிட்டு இருக்கு, சீக்கிரமாவே கொலைகாரனை கண்டுபிடிச்சிடலான்னு சொல்றாங்க. பிரியங்கா கடைசி அவங்ககிட்ட தானே பேசினா? அப்படின்னு தான் நினைக்கிறேன். நினைக்கிறேன்னா புரியல. ஆட்டோவில் வந்துகிட்டு இருக்கேன், இன்னும் 1/2 hourல ட்ரெயின் ஏறிடுவேன்னு சொன்னான். அதுக்கப்புறம் அவ ஃபோன் பண்ணவே இல்லை. நானும் ட்ரை பண்ணிகிட்டே இருந்தேன். அவள் ஃபோன் சுவிட்ச் ஆஃப்ல இருந்துச்சு. பிரியங்கா அந்த ஆட்டோ பத்தி எதை விவரம் தெரிஞ்சுதா? அதுவும் தெரியல. போலீஸ் விசாரிக்கிறதா சொல்லியிருக்காங்க. உனக்கு யார் மேலே சந்தேகம் இருக்கா? எனக்கு அவங்க வீட்டு ஆளுங்க மேலதான் சந்தேகமா இருக்கு. பிரியங்காவும் அவங்கள நினைச்சுதான் பயந்தா. அது போலீஸ்ட்ட சொன்னியா? சொல்லிட்டேன் சிவா. அந்த ஆங்கிள்லயும் இன்வெஸ்டிகேஷன் பண்றேன்னு சொல்லியிருக்காங்க. கஷ்டமா இருக்குடா. அடுத்து என்ன பண்ண போற? ஒண்ணுமே புரியல. பிரியங்கா இல்லாத இந்த உலகம் சூன்யமாவே இருக்குடா. என்னை பொறுத்த வரைக்கும் நானும் பொண்ணும் தான். சரி விடுறா, மனசு தளரவிடாது, தைரியமா இரு. முடியலடா, நிறைய கனவுகள் இருந்துச்சு. கண்ணு முழிக்கிறதுக்குள்ள எல்லாமே காணாம போயிடுச்சு. ஆனா ஒண்ணு சிவா. என்னடா? பிரியங்கா இந்த காத்துல தான் கலந்துருக்கா. அவ மூச்சு சத்தம் என் காதுல கேக்குதுடா. அதை என்னால உணர முடியுது. டேய், என்னடா ஆச்சு உனக்கு? ப்ளீஸ்டா, கண்ட்ரோல் பண்ணிக்கடா. டேய், நான் பைத்தியம் இல்ல சிவா. எனக்கு நல்லா தெரியுது, அவ என்ன சுத்தி தான் இருக்கா. உண்மையாவே அவ என்கிட்ட எதையோ சொல்ல விரும்புறா. அது என்னன்னு தான்டா தெரியல. அது எப்படா முடியும்? அவதான் இறந்துட்டால, எப்படி சொல்லுவா? அவளோட ஆவி சொல்லும் இல்லையா? ஆவியா? ஆமா சிவா, ஏற்கனவே நீ சொல்லியிருக்க, ஞாபகம் இருக்கா? ஆவிங்களை வர வச்சு பேசுற ஓஜா தேவியை பத்தி. ஆமா, அதுக்கு என்ன? அவங்கள நான் பார்க்கணும். என்னை அங்க கூட்டிட்டு போ.
இந்த இடத்துல இருக்காங்க? ஆமாம் மச்சான், அவங்க அப்பவும் ஊருக்கு ஒதுக்குப்புறமா தான் இருப்பாங்க. பக்கத்தில் கூட ஒரு சுடுகாடு இருக்கு. முடிஞ்ச வரைக்கும் மனச அமைதியா வச்சுக்குங்க. எந்த காரணத்தை கொண்டும் சிந்தனைய சிதறவிடக்கூடாது. நீங்க கேட்கிற ஆத்மாவை வர வைக்கணும்னா நம்பிக்கையோட அழைக்கணும். அந்த ஆத்மா வந்ததுக்கான சில அறிகுறிகள் உங்களுக்கே தென்படும். நீங்க எந்த சலனமும் இல்லாம இப்படியே இருக்கணும். புரியுதா? உங்க கையை ஜாயின் பண்ணுங்க. நீ வந்திருக்கேன்னு எனக்கு தெரியும். நரேன் இங்கதான் இருக்காரு. உனக்கு என்ன நடந்ததுன்னு அவர் தெரிஞ்சுக்க விரும்புறாரு. ஏன் சொல்ல விரும்பலையா? அதான் ஏன்? நரேன நீ விரும்புறதானே? அப்புறம் என்ன உனக்கு பிரச்சனை? உன் நிலைமைக்கு யாரு காரணம்னு அவரு தெரிஞ்சுக்கிறது தப்பா? அப்ப பதில் சொல்லு. பதில் சொல்லு. அவர் என்ன நினைச்சு வேதனைப்படுறது நான் விரும்பல. அவர் இங்க இருந்து போக சொல்லுங்க. அப்படின்னா உன் மரணத்துக்கு யாரு காரணம்னு சொல்லு. அதத்தான் அவர் தெரிஞ்சுக்க விரும்புறாரு. அதான் சொன்னனே, அதை தெரிஞ்சுக்க வேணான்னு. நான் ஆசைப்பட்ட வாழ்க்கை தான் எனக்கு கிடைக்காம போயிடுச்சு. ஆனா நான் ஆசைப்பட்ட நிறைய நல்லா இருக்கணும். தயவு செஞ்சு அவரை திரும்ப போக சொல்லுங்க. இதுல அவர் கலந்துக்க வேண்டாம். எனக்கு நடந்த கொடுமைக்கான தண்டனைய அவனுக்கு நானே கொடுக்க விரும்புறேன். நரேனை இதுல சம்பந்தப்படுத்தாதீங்க. அவங்கன்னா எத்தனை பேர்? 5 பேர். அதுல முதல் பலி ஆட்டோக்கார காளியப்பன். மத்த அந்த 4 பேர் யாருன்னு சொல்லு. இதுல அவர் கலந்துக்க வேண்டாம். அவரை நிம்மதியா இருந்தா என் ஆத்மா சாந்தி அடையும். அவர்கிட்ட இதை மட்டும் சொல்லுங்க. அவருக்காக நான் ஆசையா வாங்கின பொருள் எல்லாம் அந்த ஆட்டோக்கார வீட்டுல இருக்கு. அதை வாங்கிட்டு அவரை போக சொல்லுங்க. உனக்கு சேர வேண்டிய ஒரு பொருள் அந்த ஆட்டோக்கார வீட்டுல இருக்கு. அவன் பேரு காளியப்பன். அதை வாங்கிட்டு எல்லாத்தையும் மறந்துட்டு நீ நிம்மதியா இரு. நீ இன்னொரு வாழ்க்கையை தேடிக்கோ. இதத்தான் பிரியா ஆசைப்படுறா. ஓஜா போர்டு மூலமாக யாரோ முகம் தெரியாத 5 பேரால் பிரியங்காவின் மரணம் நேர்ந்திருக்கிறது என்று நரேனுக்கு தெரிந்தாலும் அவர்கள் யார், எதனால் பிரியங்காவை கொன்றார்கள் என்று கண்டுபிடிக்க முடியவில்லை. காரணம் பிரியங்காவின் ஆத்மா. தனது வாழ்க்கை முடிந்தாலும்
தான் உயிரினும் மேலாக நேசிக்கும் தன் காதலன் நரேனின் வாழ்க்கை எந்த விதத்திலும் பாதிக்கக்கூடாது என்று பிரியங்காவின் ஆத்மா இட்ட அன்பு கட்டளை. ஒரு மனிதனாக அவர்களுக்கு தண்டனை வாங்கித்தர முயற்சிக்கும் நரேனை அதில் ஈடுபட வேண்டாம் என்று பிரியங்காவின் ஆத்மா வலியுறுத்தியது. இப்போது நரேன் என்ன செய்ய போகிறார்? காதலர்கள் தன் காதலியோ காதலனோ கொடுக்கும் பரிசை பொக்கிஷமாக பாதுகாத்து வைத்திருப்பார்கள். நரேனின் காதலி பிரியங்கா சிலரின் வக்ர புத்தியால் மரணமடைந்தாலும் ஆவியாக வந்து தன் காதலனுக்காக வைத்திருந்த பரிசு பொருட்களை அவனிடம் கொண்டு சேர்க்க நினைத்தாள். அப்படிப்பட்டவள் கொடுக்க நினைக்கும் பரிசைத்தானே முதலில் வாங்க வேண்டும். நரேனும் அதைத்தான் நினைத்தான். உடனே ஆட்டோக்காரன் வீட்டிற்கு சென்றான். என்னதான் காதலியின் ஆத்மா தனக்கு அன்பு கட்டளை போட்டிருந்தாலும் அவளுக்கு என்ன ஆயிற்று என்று தெரிய வேண்டும் என்ற வேட்கை அவனிடம் குறையவே இல்லை. ஆட்டோக்காரன் மனைவியிடம் ஏதாவது தகவல் கிடைக்குமா என்று எதிர்பார்த்தான். அவனது எதிர்பார்ப்பு நிறைவேறியதா? பார்க்கலாம். இது ஆத்மா. ஹலோ, வீட்டில் யாரும் இல்லைங்க? ஹலோ, யாரு? யாருங்க? யார் நீங்க? ஆட்டோக்காரர் காளியப்ப வேடி தானே? ஆமா, நீங்க? என் பேர் நரேன். இறந்து போன பிரியங்காவோட லவ்வர். பிரியங்காவா? யார் நீங்க? எனக்கு ஒண்ணு புரியலையே. இங்க பாருங்க, நாங்க பிரச்சனை பண்றதுக்கெல்லாம் வரல. பிரியங்காவோட திங்ஸ்லாம் உங்ககிட்ட தான் இருக்குன்னு எங்களுக்கு தெரியும். அதை கொடுத்துட்டா நாங்க பாட்டு போயிட்டே இருப்போம். இங்க பாருங்க, நீங்க வீடு மாதிரி வந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். நீங்க கிளம்புங்க. ஏமா, போலீஸை கூட்டம் வந்தா உண்மையை ஒத்துப்பீங்களா? உங்க வீட்டுக்கார் பண்ண தப்புக்கு அவருக்கான தண்டனை கிடைச்சிருச்சு. அதுக்காவது நீங்க உண்மையை சொல்லலாம்ல. இதெல்லாம் எப்படி உங்களுக்கு தெரியும்? இப்ப அது முக்கியம் இல்ல, மனசாட்சியோட சொல்லுங்க. பிரியங்காவோட திங்ஸ்லாம் உங்ககிட்ட தானே இருக்கு. ஆமா, எல்லாத்தையும் கொடுத்துடுறேன். அதனால என்னோட எல்லா நிம்மதியும் போயிடுச்சு. பாவி மனுஷன் நகைக்கும் பணத்துக்கும் ஆசைப்பட்டு தப்பு பண்ணிட்டாரு. மன்னிச்சிடுங்க. உங்க புருஷன் நகை பணம் மட்டும் தான் எடுத்துட்டு போனாரா? ஆமாங்க, சத்தியமா அதான் உண்மை. பிரியங்கா எப்படி இறந்து போனாங்கன்னு உங்க வீட்டுக்காரருக்கு தெரியுமா? இறைவன் ஆட்டுவிக்கும் பொம்மை மனிதன். ஆனால் மனிதன் தன் எல்லை தெரியாமல் மற்றவர்களை ஆட்டுவிக்க ஆசைப்படுகிறான். இதனால் பல விளைவுகளை சந்திக்கிறான். அன்பையும் கருணையையும் வளர்க்க வேண்டிய அவன் பேராசையை வளர்த்ததன் விளைவாக இந்த அநியாய கொலைகள் நடக்கின்றன. பாவ காரியங்களை செய்தவன் இந்த உலகத்தை விட்டு செல்லும் போது அதற்கான விலையை கொடுத்துவிட்டே செல்ல வேண்டும். பிரியங்காவின் மரணத்திற்கு யார் காரணம், என்ன காரணம் என்று ஆட்டோக்காரனின் மனைவிக்கு தெரியுமா? தெரிந்தால் அநியாயத்தின் மிகப்பெரிய மர்ம முடிச்சு அவிழும். ஒவ்வொரு சம்பவத்திற்கும் ஒரு வலுவான காரணம் இருக்கும்.
ஒரு தூண்டுதல் இருக்கும் என்று சொல்வார்கள். சம்பவங்கள் நல்லதாக இருந்தால் அது தன்னால் ஆனது என்றும், கெட்டது என்றால் விதியின் மேல் பழி போடுவதும் மனித இயல்பு. ஒரு பெண்ணாக இந்த கலவரமான சூழ்நிலையிலும் தன் காதலனுக்காக கொடுக்க ஒரு பரிசு பொருளை வைத்திருந்த அவள் காதலை அவன் எப்படி மறப்பான்? தன் காதலியை மரணப்படுக்கையில் கிடத்தியவர்களை பழி வாங்குவானா? அல்லது தன் காதலியின் அன்பு கட்டளையை ஏற்று அவர்கள் யார் என்று தெரிந்து கொள்ளும் முயற்சியை கைவிடுவானா? பார்க்கலாம். அது எனக்கு தெரியாது. ஆனா என் புருஷன் என்கிட்ட பொய் சொல்ல மாட்டார்னு தெரியும். அந்த பொண்ணோட நகையும் பணத்தையும் எடுத்துக்கிட்டு அவளை அங்கேயே விட்டுட்டு வந்துட்டேன்னு சொன்னாரு. அது எந்த இடம்னு தெரியுமா? அக்கா ஒரு இளநீ. இதை தரேன் சார். ஏய், ஒருவனை மரணம் துரத்தினால் அவன் நரகத்தை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறான் என்று அர்த்தம். ஏனென்றால் பாவம் செய்தவர்கள் மரணத்திற்கு பயப்படுவார்கள். இது ஒரு புறம் இருக்க, யார் அந்த பைத்தியம்? பைத்தியம் போல் தோற்றமளிக்கும் அவன் உண்மையிலே பைத்தியம்தானா அல்லது ஒரு சித்தனா? பல வாகனங்கள் சாலையில் போய்கொண்டிருக்க குறிப்பார்த்து இவனது வண்டியில் மட்டும் ஏன் அவன் உமிழ வேண்டும்? உமிழ்ந்துவிட்டு இன்று உனது மரண நாள் என்று ஏன் எழுத வேண்டும்? இதற்கான விடை நாளை பார்க்கலாம்.